पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे। यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम हरिः ओम। ओम विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतकृद्भावो भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमा गतिः। अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः शम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो हृषीकेश पद्मनाभो अमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वत कृष्णो लोहिताक्ष प्रतर्दनः प्रभूतस्त्रिगुब्धाम पवित्रं मंगलं परम् ईशान प्राणद प्राणो ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः ईश्वरो विक्रमी धन्वी मेधावी विक्रमक्रमः अनुत्तमो दुराधर्ष कृतज्ञ कृतिरात्मवान् सुरेश शरणं शर्म विश्वरेता प्रजाभवः अगः संवत्सरो व्यालः प्रत्ययः सर्वदर्शनः। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 10வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். 23வது ஸ்லோகம் விஷ்ணு இதில் சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 23, ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 10வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். லாஸ்ட் ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் என்ன சொன்னார் அப்படின்னும் போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் எதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு ஒரு உபாசனை தான் முக்கியமானது. அகங்கிரக உபாசனை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது குணத்தியானம். அகங்கிரக உபாசனைக்கு முக்கியமானது என்னது? குணத்தியானம் பண்ணதுக்கு பிறகுதான் அகங்கிரக உபாசனை வரும். பிரதீகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத்து, அதுக்கப்புறம் அகங்கிரகம் அப்படின்னு 3 விதமான உபாசனைகள். பிரதீக உபாசனை, சம்பத் உபாசனை, அகங்கிரக உபாசனை. பிரதீக உபாசனத்துல வெறும் மூர்த்தத்தை வெளியில வச்சு ஆராதனை பண்றது. இந்த பிரதீகத்தை பண்ணுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியுமா சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உத்தராயணம் கேன்சல், உத்தராயணத்துல போக முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீக அதிகரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு அதிகரணமே இருக்கு. பிரதீக அதிகரணம் அப்படின்னு பேர். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் யோகம் அப்படின்னாவே பக்தினாவே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோக யுக்தேன பக்தியா, யோகத்தோடு கூடிய பக்தியினால் மட்டும்தான் அர்ச்சிராதி மார்க்கம் சொல்லக்கூடிய உத்தராயண மார்க்கத்துக்கு நம்ம போக முடியும். எந்த விதமான பக்தி அப்படின்னும் போது ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா நமக்கு 8வது அத்தியாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தெளிவாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். என்ன பக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா 8:22 சொல்லியிருந்தார். புருஷஸ்ஸ பரப்பார்த்த பக்தியா லப்யஸ்துவனன்யா. அந்த புருஷன் பரம புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தியினால் மட்டுமே அடையப்படுவான்.
ரொம்ப சுலபமா அடையணும் அப்படின்னா பக்தியினால்தான் அவனை சுலபமா அடைய முடியும். எப்படிப்பட்ட பக்தி? அனன்ய பக்தி அப்படின்னு பேர். அந்த அனன்ய பக்தி அப்படின்னா 2 அர்த்தம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேற அந்நிய விஷயம் இல்லாம சதா காலமும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, அதான் யோகம். அப்ப யோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா யோகம்னு பேர், ஏகாகிர சித்தம். அடுத்த அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ந அந்நிய விஷயம் அனன்யம் அப்படின்னு எடுக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் எனக்கு வேறாக இல்லை, ஈஸ்வரன் எனக்கு வேறாக இல்லை அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய பக்திக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேர். ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கார்? ஈஸ்வரன் நானாதான் இருக்கேன், ஈஸ்வரன் தான் நான் அப்படின்னு பக்தி பண்றதுக்கு பேர் அனன்ய பக்தின்னு பேர். அதனால ஈஸியா பகவான் அடையப்படுவார் அப்படின்னு. அப்ப என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் ஸ்லோகத்துல பார்த்தோம், ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது, ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா சுரேஷா, ஈஸ்வரனோட பேர் பார்த்தீங்கன்னா போன இதுல ஒவ்வொன்றா நாமம் பார்த்தோம். சுரேஷக அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? தேவர்களுக்கு ஈசன், இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன, அவர் தேவர்களுக்கு ஈஸ்வரன் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா இல்லைப்பா. இந்த தேகத்துல தேவர்கள் யாரு அப்படின்னா இந்திரியங்கள். இந்த தேகத்துல ஆத்தியாத்மிகத்துல தேவர்கள் யாரு? இந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். இதுக்கெல்லாம் ஈஸ்வரனா யாரு இருக்காரோ அவர் தான் சுரேஷகான்னு பேரு. பகவான் சுரேஷனா இருக்கார். யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். இந்த தேகத்துல பாத்தீங்க அப்படின்னா பிராணனும் கான்சியஸ்னஸும் இருக்கிறதுனால தான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முறையில இயங்கிக்கிட்டு இருக்கு. கூடாரத்தோட டென்ட்டோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் பிரஷ்னோபனிஷத்துல. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணிச்சான். பிரஷ்னோபனிஷத்து மந்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கு. தேவதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணிச்சான். அரா இவ ரதனாபோ எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா சைக்கிளோட ஃபோக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஆரங்கள்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பகவான் அந்த பிராணனோட இடத்துல பாத்தீங்கன்னா பிராணரூபியா இருக்கிற பகவான் இடத்துல இது எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுது. அற்புதமான மந்திரங்கள் சொல்லுது, எல்லாமே அதுலதான் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. பிரஷ்ன உபனிஷத்து மந்திரங்கள் இதை பத்தி பேசுது. அப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற அந்த ஹப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண தத்துவம். அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாம் ஐயோ நீதான் மாதா நீதான் பிதா அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். அந்த தேவதைகள் எல்லாம் நீதான் எங்களுடைய மாதாவா இருக்க, நீதான் எங்களுடைய பிதாவா இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய தேவதைகள் எல்லாம் சரண்டர் ஆச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா தேவதைகள் தேவர்கள், இந்த இந்திரியங்கள் எல்லாம் தேவதைகள். இதுக்கு ஈஸ்வரன் யார் அப்படின்னா பிராணன். சுரேஷக அப்படின்னா பிராண தத்துவமா. பிராணன்னாவே என்ன அர்த்தம் எடுக்கணும்? நம்ம ஏற்கனவே திரும்ப திரும்ப பார்த்துருக்கோம். பிராணனாவே அதுக்குள்ளார கான்சியஸ்னஸ் இருக்கு, மாயா இருக்கு, ரெண்டும் சேர்ந்து. அதுக்கப்புறம் சுரேஷக அப்படின்னு அர்த்தம் பண்ணதுக்கு பிறகு அப்ப பகவான் சுரேஸ்வரரா இந்த தேகத்துல இருக்கார். அதுக்கப்புறம் சரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இங்க சரணம்ன்றதுக்கு அர்த்தம் ஆனந்த ரூபம். இதை பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை அனுபவிக்கிற ஆனந்த சுரூபம் எதுனா மனசுன்னு பேரு. மனஸ்வரூபமா பகவான் இருக்கார், சரணம் அப்படின்னு பேரு. சரணம்னா பாதம், பாதத்துக்கு ஷர்மன்றதுக்கு அர்த்தம் மனசு. சரணம்ன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அவர் தான் பாதமா இருக்கின்றார். ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியை கோட் பண்ணியிருந்தார். பாதம் என்று பாத்தீங்கன்னா பகவானை பாதஸ்ய விஷ்ணு, பாதம் பாத்தீங்கன்னா அதிஷ்டான தேவதை விஷ்ணுன்னு உபாசிக்கணும். அப்ப என்னுடைய பாதம் அவர் தான். அதுக்கப்புறம் ஷர்மன்றதுக்கு அர்த்தம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனசை எடுக்கிறோம். மனசுதான் பாத்தீங்க அப்படின்னா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிறது. ஆனந்ததாயி அப்படின்னா இந்த மனசு தூங்கி போச்சு அப்படின்னா தூக்கத்துல ஒரு ஆனந்த சுரூபத்தை நம்ம அனுபவம் பண்றோமே, பரமானந்தத்தை கொடுப்பவர். மனசை பாத்தீங்கன்னா டைல்யூஷன் பண்ணி தூங்க வச்சு லயம் பண்ணி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன் தான். மனசை தூங்க வைக்கிறது யாரு? அந்த பிராணன். லயம் பண்ணிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா பெரிய பரமானந்தத்தை கொடுப்பவர். அதனால அவருக்கு பேர் ஷர்ம. வசுரேதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ரேத்தஸா பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு சோனிதம் எடுத்துங்க,
புருஷர்களுக்கு சுக்லம் எடுத்துங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வரேதா. இந்த மொத்த ஜகத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேத்தஸா இருக்கிறவர் விஸ்வரேதா. அப்ப என்னுடைய ரேத்தஸும் அவர் தான். பிரஜாபவகா, இந்த பிரஜைகள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கான ஆதார தத்துவம் யாரு? நான் தான். நான்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேக்கப் ஆகும்போது இதெல்லாம் உற்பத்தி ஆச்சு, திரும்ப என்னிடத்திலேயே லயமாகும். அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரஜாபவக. அகக, அவர்தான் பகல் பொழுதா, சூரியனா பகல் பொழுதா இருக்கார். சம்வத்சரம், அவர்தான் வருஷமா இருக்கார், காலமா இருக்கார். வியாழக, அவரை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பிடிக்க முடியாது. நானை வந்து பிடிக்கவே முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் அறியறதுக்கு நான் தான் தேவை. ஆனா நானை அறியறதுக்கு எந்த கொம்பனும் இல்லை. மந்திரம் சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா இவரை யாருப்பா அறிவார்? மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான மந்திரம். பிரகதாரண்ய மந்திரம் சொல்லுது விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத் அப்படின்னு 4 3 4 3 3 2 மந்திரம் இருக்கு. 3 3 2ன்னு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பகவானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிபவனை அறிய முடியாது. விஜ்ஞாதாரமரை கேன விஜானியாத். அருமையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாக்கியவல்ய மகரிஷி கேள்வி கேட்கிறார், அறிபவனை யாருப்பா அறிய முடியும்? ஏன்னா அறிபவனை அறிந்தால் அவன் திருஷ்யம் ஆயிடுவான், அறியப்பட்ட வஸ்து ஆயிடுவான். அப்ப வேற ஒரு அறிபவன் இருப்பான். அப்ப அறிபவனை எந்த காலத்திலும் அறிய முடியாது. பார்ப்பவன் என்னைக்குமே பார்க்கப்படும் வஸ்துவாக ஆக முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாழகன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக அப்படின்றதுக்கு அர்த்தம் பிடிக்க முடியாதவன், கிரகணம் பண்ண முடியாதவன். அதுக்கப்புறம் சரி அப்போ பிடிக்க முடியாது. நான் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜிக்ஞாசா நிவர்த்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிவர்த்தி உண்டாகணும். நம்ம இந்த ஜிக்ஞாசா நிவர்த்தி எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தானா நிற்கும் போதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஞாசா நிவர்த்தி உண்டாகும். அது வரைக்கும் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்படியாவது எதையாவது தேடிக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போ இந்த இந்த வியாழகன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்க முடியாதவர்னு சொன்னதுக்கு பிறகு மந்திரங்கள் சொல்லுது பின்னாடி அடுத்த ஆச்சாரியர் பாஷ்யத்தை பண்ண போறார் அடுத்த ஸ்லோகத்தில். பிடிக்கவே முடியாத சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிக்க முடியும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அருமையான வச்சனம் வந்து பார்த்தீங்கன்னா கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்றார், இது எதுக்குமே கோச்சரம் இல்லையா அப்படின்னா சாஸ்திரம் ஆச்சாரியரோட உபதேசத்துப்படி சமதமாதிகளோடு கூடியிருக்கிற சுத்தமான மனசுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை அறிய முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷய சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய மனசினால், ஆப்ஜெக்ட் பண்ற மனசினால் இதனை அறிய முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். அது பிளாக் கோப்ராவா இருக்கட்டும், கிங் கோப்ராவா இருக்கட்டும், பிடிக்க முடியும். அதுக்குன்னு உபாயம் இருக்கு. உபாயம் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிய முடியாது அந்த பகவான. சரி, அதுக்கப்புறம் என்னவா இருக்கார் சுவாமி அவர்? நான் பிரத்யேகா, என்னுடைய ஞானமா அவர் தான் இருக்கார், என்னுடைய எண்ணங்களா அவர் தான் இருக்கார், புத்தி விருத்திகளா அவர் தான் இருக்கார். அதனால்தான் பிரத்யேகா. சர்வதர்ஷனக அப்படின்னா எல்லா தேகத்திலையும் இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்களாகவும் எல்லா இந்திரியங்களாகவும் இருந்துட்டு எல்லாத்தையும் அவர்தான் அறிகின்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை பண்றவன் என்ன பண்ணணும்? ஒரு உபாசனை பண்றவன் என்ன பண்ணணும்? உட்கார்ந்துட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு, இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தேவதை எது? இந்த பிராணன். இந்த பிராண ரூபத்துல பகவான் இருக்கார், சூத்திராத்மா. அப்ப கோயிலுக்கு போவோமா? போன நல்லா உட்கார்ந்துக்கிட்டு வெளியில இருக்க மூர்த்தம் தேவையா? மூர்த்தம் தேவையில்லை. வெறும் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷாய நமஹ நல்லா உட்கார்ந்து சுரேஷாய நமஹ தர்சனம் எப்படி பண்ணணும்? பிராண வீக்ஷணம் தான் தர்சனம். பிராணனை வீக்ஷணம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷாய நமஹ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. சரணம், பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாதமா இருக்கார். பகவானே உனக்கு சரணாகதி பண்றேன், நீதான் பாதமா இருக்கின்றாய். ஷர்ம, நீதான் ஆனந்தத்தை தருபவனாக இருக்கின்றாய். தூக்கத்துல நீதான் ஆனந்த சுரூபமா இருக்க, ஆனந்தத்தை தருகின்றாய். ஏன் அப்படின்னா பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு ஆனந்தமா நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வரேதா, என்னுடைய சாரம் அஷ்டம தாத்துவா நீதான் இருக்கின்றாய். நீதான் எல்லாத்தையும் எல்லா ஜீவர்களும் உற்பத்தி ஸ்தானமா நீதான் இருக்க. நீதான் பகலா இருக்க. நீதான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களா காலமா இருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாது, ஏன்னா நீ நானா இருக்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு தாட்டாவும் நீதான் இருக்க.
எத்திர எத்திர மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்சனம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம், உபனிஷத்து மந்திரம் இருக்கு. அபரோக்ஷானுபூத்தியில பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பாஷிக்காரரும் சொல்றார், பகவான் இருக்கிறதுல பெஸ்ட் உபாசனை எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு எங்கெல்லாம் போகுதோ அதையெல்லாம் பிரம்மம்னு பாவிங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் மாயையோடு சேர்ந்து பிராணனாச்சு. அந்த பிராணனோட டைல்யூஷன் ஃபார்ம் தான் புத்தி விருத்தி. அதோட டைல்யூஷன் ஃபார்ம் பிராணன் என்ன ஆகுது, புத்தி விருத்தியா மனோவிருத்தியா இருக்கு. எங்க மனோவிருத்திகள் புத்தி விருத்திகள் அடங்குமோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் மட்டும் மிச்சம் இருக்கும். பிராணன் தான் இதோட காரணஸ்வரூபம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் பிராணனா இருக்கிறதுனால இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டைல்யூஷன் ஃபார்ம் தான் இந்த தாட்ஸ் எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தாட்டும் பிரம்மம் என்று பாவிக்க வேண்டும். எத்திர மனோயாதி, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் மனசு சிந்தனை பண்ணுதோ, ஒரு மெத்தட் என்னது, எல்லாத்தையும் நேத்தி பண்ற சாமர்த்தியம். இன்னொரு மெத்தட் என்னது, யோக சித்த விருத்தி நிரோதக, ஏதாவது ஒரு உபாயத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாமத்தை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அபியாசத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் அந்த தாட்டை ரிமூவ் பண்றது. அப்படி அதுவும் முடியல சுவாமி எனக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தாட்டோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கவே வேணாம், நிரோதம் பண்றதுக்கு ட்ரை பண்ண வேணாம். நான் எந்த மனசுல எந்த எண்ணங்கள் எல்லாம் வருகின்றதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரத்யேகமா இருக்கார். என்னுடைய புத்தியில மனசுல தாட்டா இருக்கார். எந்த தாட்டு வந்தாலும் அது அவர்தான் அப்படின்னு பாவிக்க அது எல்லாம் பியூரிஃபை ஆகி வெறும் தாட்டு மட்டும் மெதுவா கம்மியாய் பிராணனாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகா சர்வதர்ஷனக அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அவர்தான் பார்க்கின்றார். ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான் இந்த உலகத்துல இருக்கார். நான்யத்தோ அஸ்தி திரஷ்டு, நான்யத்தோ அஸ்தி வித்யாத்து. யாருப்பா அப்படின்னு கேட்டினா ஒரே ஒரு ஆள் தான் திரஷ்டாவா இருக்கார், அறிபவரா இருக்கார், பார்ப்பவரா இருக்கார். அது எனக்குள்ளார இருக்க அந்த நான் தான் சர்வ வியாபகம், எல்லா தேகத்திலையும் இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறார். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீக உபாசனையை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாவிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தியானம் பண்ணுறது. இதையெல்லாம் குணமாகவும் பாவிக்க முடியும். வெளியில பார்த்தீங்கன்னா சுரர்களுக்கு தலைவராக இருக்கார், அவர்தான் சரணம், அவர்தான் பாதமாக இருக்கார், அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா சரணம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையில் சொல்லுது. சரணம்னா பாதம். பாதம் எது சுவாமி அப்படின்னா இந்த பிருத்திவிதான் வந்து பார்த்தீங்கன்னா பாதமாக இருக்குது, தலை வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமாக இருக்குது அப்படின்னு அக்னிஹோத்திர வித்யாவில் வந்து விராட் உபாசனையில் சொல்லப்படுது. அப்போ இந்த பூமியே பகவானோட சரணம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளோரிஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா குணத்தியானமாக பண்ணலாம். இதே ஆத்தியாத்மிகத்தில் நீங்கள் வந்து பாவிக்கும் போது என்னுடைய பாதம் பகவான் தான், என்னுடைய தாட்டு வந்து பகவான் தான், எனக்கு ஒரு ஆனந்த ஸ்வரூபம் நான் அனுபவிக்கிறேனே தூக்கத்தில் அது பகவான் தான், நான் எந்த ஆனந்தம்லாம் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் பகவான் கொடுக்குறார், அவர் தான் ஆனந்த ஸ்வரூபம். பகல் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான், இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான். இது மாதிரி எல்லாத்தையும் பகவான் என்னுடைய ஆத்தியாத்மிகத்துல தேகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் தான் இங்க இருக்கார் அப்படின்னு நீங்க கிரகணம் பண்றதுக்கு பேர் என்ன ஆயிடும், அகங்கிரக உபாசனைன்னு பேர். அப்போ நானும் ஒண்ணு இல்லவே இல்லை, நானும் ஒண்ணு இங்கவே இல்லவே இல்லை, பரமஹம்சானந்தான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அவர் தான் எல்லாமா இருக்கார். அவர் கண்ணியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் பரமஹம்சானந்தான், நான் இல்லை அப்படின்னு நான் விளக்கிக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேரு. இதுக்கு பேர் தான் அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய உத்தராயண மார்க்கத்துல நம்ம பயணம் பண்ண முடியும், ஈஸியா பகவானை அடைய முடியும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 24வது ஸ்லோகம், 11வது ஸ்லோகம் ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல. அஜ சர்வேஸ்வர சித்தஹ சித்தி சர்வாதிரச்சுதஹ, அஜ சர்வேஸ்வர சித்தஹ சித்தி சர்வாதிரச்சுதஹ, விருஷா கபிரமேயாத்மா விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக விநிஸ்ருதஹ சர்வயோக விநிஸ்ருதஹ, அஜ சர்வேஸ்வர சித்தஹ சித்தி சர்வாதிரச்சுதஹ,
விருஷா கபிரமேயாத்மா சர்வயோக வினிஸ்ருதா. அஜக டைரக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறப்பில்லாதவர், ந ஜாயத்தை இது அஜகா. பிறக்காதவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஜக அப்படின்னு பேர் வந்துருச்சு. இந்த தேகத்துல எது பிறக்காதது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான். தேகம் பிறந்துச்சு, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண தத்துவம் மூத்தது, தேகத்துல வந்துச்சு ஒழிய தேகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அது வந்து பாத்தீங்கன்னா பிறக்கல, வந்துகிட்டே இருக்கு. அனாதி காலத்துல இருந்து அது போயிட்டே இருக்கு. பிரதமஜா பிரதமஜான்னு சொன்னதுனால ஆதியில உண்டானது, ஆனா அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா மாயையில இருந்து உண்டானது. ஆனா இந்த கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியே இல்லாதது, காரண காரியம் இல்லாதது. அதனால் அது பிறக்கவில்லை. பிறக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? அஜக, பிறப்பில்லாதது. அதுக்கு அடுத்தது வந்து சர்வேஸ்வரக. அந்த பிறப்பில்லாத சுத்த சைத்தன்யம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோடு சேரும் போது எல்லா ஜீவராசிகளையும் ஆளக்கூடிய சர்வேஸ்வரனா ஆயிடுது. 2வது சுத்த கான்சியஸ்னஸ் அஜக, மாயையோட பிளஸ் மாயாவோட சேர்ந்தா சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் இருக்கக்கூடிய மாயையை எடுத்துட்டீங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யம் அஜக. அப்ப முதல்ல நிர்குணம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா சகுணம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது சித்தஹா, சித்த சுபாவகா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கார் சுவாமி அப்படின்னா எப்பவுமே அவைலபிளா இருக்கார், சித்தமா இருக்கார். நான் அதை சித்தப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? இப்ப எனக்கு இல்லை, நான் நாளைக்கு எப்படியாவது அதை சித்தப்படுத்திடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பகவான் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தஸ்வரூபமா இருக்கார், அடையப்பட்டவரா இருக்கார், எப்பவுமே இருக்கார், அடையப்பட்டவர். அவரை புதுசா அடைய வேணாம். நான் அதனால தான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன் உங்களுக்கு, யோக சாஸ்திரம் படிக்கும்போது சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா கீதால இருக்கிறது முக்கியமானது இருக்கு. பிரம்மஜானேன யத்னஹ கர்த்தவ்யா அத்யந்த சுப்பிரசித்தத்வாத். பிரம்மத்தை அறியறதுல வந்து அடையறதுல முயற்சி பண்ணவே வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் ஆல்ரெடி என்னுடைய ஆத்மாவா எல்லாத்துக்கும் அடையப்பட்டுதான் இருக்கு. நான் புதுசா அடையணுமா போய்? நான் அடைய வேணாம். அப்ப பிரம்ம ஜானத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா அத்தியாரோபண நிவர்த்தி மாத்திரம் அத்திர கர்த்தவ்யா. எதெல்லாம் இந்த அவித்தியினால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவித்தியினால அத்தியாரோபம் பண்ணியிருக்கோமோ, ஏற்றி வச்சிருக்கோமோ, நானுக்கு மேல எந்த ஐட்டத்தெல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம், நிறைய லேயரா. இந்த நான்கு மேல இருக்கிற லேயர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தூக்கி நேத்தி பண்றது மட்டும்தான் பிரம்ம ஜானத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தவியம், செய்ய வேண்டியது. பிரம்மத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்? சித்த சுரூபம் அதான் இங்க இருக்கு. பகவான் எப்படி இருக்கார்? பகவான் எங்கேயோ போய் அடையிறது இல்ல, பகவான் ஆல்ரெடி சித்த வஸ்துவா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராப்த வஸ்துவா இருக்கார். இனி ஃபியூச்சர்ல பிராப்தி பண்றது இல்ல, அது அடையப்பட்டவரா இருக்கார். சித்திகின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றமே எந்த காரியம் பண்ணாலும் அந்த அதோட பயன் பிரயோஜனத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்தின்னு பேர். சித்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம். அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருமங்களோட பிரயோஜனமா வந்து பாத்தீங்கன்னா பலஸ்வரூபமா பகவான் தான் இருக்கார். நீங்க அடையிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானை தான் அடைகின்றோம், பலஸ்வரூபம். எந்த பிரயோஜனமா அவர் தான் இருக்கார். சர்வாதி ரச்சிதக. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது பாருங்க, சித்தின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்னா நீங்க உங்களுக்கு எதெல்லாம் அடையப்படுதோ அதெல்லாம் பகவான் தான். உங்களுக்கு எந்த கருமத்துல நீங்க எதை அடைஞ்சாலும் பகவான் தான். அது லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ எதா இருந்தாலும் நீங்க அடையிறது ஒரு கருமத்தோட பலஸ்வரூபம் பகவானா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான். அப்ப உங்களுக்கு வந்து துக்கமே வராது. பிரசாத புத்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, எது கிடைச்சாலும் பகவானோட பிரசாதம், எது கிடைச்சாலும் பகவானோட பிரசாதம். நேற்று நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தோம். சனிக்கிழமைல கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம வித்யா பிரசாத் மாதங்கிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பின்னாடி இருந்து சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பேன், சூப்பர்வைசிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசாதம் வரிசையாக ஒவ்வொன்றா தீர்ந்துக்கிட்டே இருக்கும். தீர்ந்துக்கிட்டே சுண்டல் தீர்ந்து போச்சு, சீடை தீர்ந்து போச்சு, சக்கரை பொங்கல் தீர்ந்து போச்சு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தியோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இவங்க கொடுத்து அமிச்சோன்னு அந்த சாமி வாங்கினார். ஐயா இது இனிப்பாச்சேன்னு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒருத்தர் இனிப்பு வேணும்னு ஒருத்தர் அடம் பிடிக்கிறார்.
இந்த சுவாமி சொல்றார், ஐயோ இது இனிப்பாச்சே இனிப்பாச்சே, இதை மாத்தி கொடுங்கன்னு. பிரசாதத்தை மாத்துறதுக்கு நான் தான் சொல்லுவேன், பிரசாதம்னு கையில வந்துச்சு அப்படின்னா இனி இதை இந்த ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரசாதம்னு கையில வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் வைக்கணும்? பிரசாதம். அவ்வளவுதான். அது இனிப்பு புளிப்பு கசப்பு அதெல்லாம் இல்லை. அது பகவானோட பிரசாதம். அது என்ன கையில கிடைக்குதோ அது அப்படியே சுவாஹா, பகவானோட பிரசாதம் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி ஒரு கர்மத்தை பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அந்த கர்மத்தோட பிரயோஜனம் யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் கொடுக்குறார். அப்ப பகவானோட அந்த கர்ம பலனாவே பகவான் இருக்காருன்னு சொல்லுது. அப்ப பிரசாதம் வேற அவர் வேற இல்லை, பிரசாதமாவே அவர் இருக்கார் அப்படின்னு பாவிச்சிங்க அப்படின்னா மனசு எவ்வளோ சமாதானம் ஆயிடும். இன்னொருத்தர் வந்தார், பிரசாதம் அந்த சுவாமி முரண்டு பிடிச்சுக்கிட்டே வந்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார், வந்து வாங்கிட்டு என்ன கிடைக்குதோ அதான் சுவாமி பிரசாதம் அப்படின்ட்டு போயிட்டார். சிம்பிளா முடிச்சு போச்சு பாருங்களேன். என்ன கிடைக்குதோ அதுதான் அப்படின்னு நம்ம சிம்பிள். மனசு வந்து ரொம்ப சமாதானத்தை அடைகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களோட பலனும் பலசுரூபமாகவும் சித்தியாகவும் பகவான் இருக்கின்றார். அதுக்கப்புறம் சர்வாதிகி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, விஸ்வரேதான்னு பார்த்துருக்கோம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியா இருக்கார், எல்லாத்துக்கும். ஏன் அப்படின்னா சங்கல்பம் பண்ணவர் அவர் தானே. அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணார், அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய இதி, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலவாக ஆவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சங்கல்பம் பண்ணார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவர்களா எல்லாமா அவர் தான் ஆனார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஆதி காரணம் எது? அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் சர்வாதி அச்சுதக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகெல்லாம் தோற்றுவிக்கிறாரே சுவாமி, பரமேஸ்வரனா இருந்துகிட்டு மாயையோட சேர்ந்து அவர் ஏதாவது தன் நிலையில இருந்து மாறினாரா சுவாமி? அவரோட நிலை வந்து என்ன சுவாமி அப்படின்னா சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தத்துல இருந்து இந்த மாயையோட சேர்ந்து நழுவி போயிட்டாரா சுவாமி? குணத்தினால க்ஷீணம் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா நழுவாதவர். நச்சுதிகி இது அச்சுதக, தன் நிலையிலிருந்து கீழே இறங்காதவர். அப்படிப்பட்டவர் சதா ஏக்கரூபமா இருக்கிறவர், சச்சிதானந்தமா ஏக்கரூபமா இருக்கிறதுனால அவருக்கு பேர் அச்சுதக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் விஷா கபி. விஷா கபி அப்படின்றதுக்கு அர்த்தம், விஷ அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து தர்மம், கபின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வராக வடிவம். விஷா கபின்றதுக்கு அர்த்தம் தர்மமாகவும் தர்மஸ்வரூபமாகவும் வராக அவதாரமாகவும் இருப்பவர் எவரோ அவருக்கு பேரு விஷா கபிஹி அப்படின்னு பேர். இதை பத்தி ஆச்சரிய எக்ஸ்பிளைன் பண்றார். அதுக்கப்புறம் சொல்றார் மேயாத்மா. அமேயாத்மா இருக்கா, அமேயாத்மா. விஷா கபிர் அமேயாத்மா. ரா போட்டிருக்க, ராவை வந்து பார்த்தீங்கன்னா இரு பிளஸ் ஆ பிரிச்சிங்கன்னா அமேயாத்மா ஆயிடும். விஷா கபிர் அமேயாத்மா. மேயம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேயம் மானம் அப்படின்னு. மானம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மானம்னு பேர். அந்த மெஷர்மெண்ட்னால நீங்க எதை மெஷர் பண்றீங்களோ அதுக்கு பேர் மேயம்னு பேர். பிரமாணம், பிரமேயம், பிரமாத்ரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். பிரமாத்ரு அப்படின்னா அளக்கிறவனுக்கு பேரு பிரமாத்ரு. அந்த அளக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு பிரமாணம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால எதை நம்ம அளக்கிறோமோ மெஷர் பண்றோமோ அதுக்கு பேரு பிரமேயம். ஒரு அரிசி 200 கிராம் அரிசி, அப்ப அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம், 1 கிலோ, 1 மூட்டை, 1 குவிண்டால் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை அளக்கிறோம். எல்லா வஸ்துக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அளக்கிறோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல அளக்க முடியாதவர், மெஷர் பண்ண முடியாதவர் யார் இருக்கா அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் எவ்வளவு வெயிட்னு தெரியல. எவனோ சயின்ஸ்லாம் நான் நிறைய பார்ப்பேன். நான் யூடியூப்ல ரேண்டமா பார்க்கும்போது இது மாதிரி உயிர்னு போட்டு பார்த்தா அது ஒரு ஒன்று காட்டும். அது இந்த உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கிராம் அப்படின்னு காட்டுறான். உயிருக்கு வந்து கிராம் எல்லாம் போட்டு இவனுங்க கூத்து, சரியான கூத்து இவனுங்க பண்றதெல்லாம். சயின்ஸ் எவனையா சயின்ஸ் பண்ணுதோ இல்லையோ இவனுக்கு எதையோ போட்டு விட்டுருக்கிறது. உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிராம் இருக்கு. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா உயிர் போகும்போது பார்த்தோம், நாங்கள் மெஷர் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் பண்ண முடியாது சாமி. இந்த கான்சியஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா அமேயாத்மான்னு பேர். மேயாத்மானா மெஷர் பண்ணக்கூடியது மேயாத்மா, மெஷர் பண்ண முடியாதது எதுவோ அதுக்கு பேரு அமேயாத்மா. பகவான் அளக்கவே முடியாது,
அவர் தான் எல்லாத்தையும் படி அளந்துகிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும். நம்ம அவரை வந்து படிக்குள்ளார நம்ம அளந்து போட முடியாது சாமி. நம்மளைதான் படிப்படியா அளந்து கர்மத்துக்கு ஏத்த மாதிரி ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, படி அளக்கிறவர். அதுக்கு அடுத்தது சர்வயோக வினிஸ்ருதா. சர்வயோக வினிஸ்ருதகனா எல்லா யோகங்களாலையும், சர்வயோகனா எல்லா யோகங்களாலும் இருந்தும் அறியத்தக்கவருக்கு பேரு வினிஸ்ருதகன் பேர். எல்லா யோகங்களாலும் அறியத்தக்கவர் ஒரே ஒரு பரமாத்மா மட்டும். இதெல்லாம் மீனிங் பாஷிக்கார் சொல்ற பாப்போம். அடிச்சா இந்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அஜகன ஆச்சரியர் சொல்றார், அஜகனா ந ஜாயதே இதி அஜகா, ஜென்மரகிதம், வேற எதுவுமே இல்லை. அஜகன்றதுக்கு அர்த்தம் என்னது? ஜென்மரகிதா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் இல்லாதவர் அப்படின்றத சொல்றதுக்காக, ஐயோ ஜென்மம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே எழுதுற, சுவாமி கிருஷ்ணன் பிறந்திருக்காரே சுவாமி, கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாருல்ல, வந்தோடனே பிறந்தாருல்ல, பிறந்துதானே இருக்கார் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்தை சொல்றார். சச்சபாக பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரிகுணாத்மிகாம் மாயாம் ஸ்வாம் மாயாம் மூல பிரகிருதியும் வசீகிருத்திய என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த சைத்தன்யம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிகி சதா சம்பன்னக பகவான், எல்லா ஐஸ்வர்யங்களையும் கூடியிருக்கிற அந்த பகவான் என்ன பண்றார்? திரிகுணாத்மிக மாயாம் வைஷ்ணவியும், மாயையோட சேர்ந்து தானே இருக்காரு ஈஸ்வரன். சுத்த சைத்தன்யம் மாயையோட சேர்ந்தா அவருக்கு பேர் என்ன பேர் கொடுக்குறோம்? ஈஸ்வரன். அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கும்? இந்த 3 குணங்களோட எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவான்கிட்ட இருக்கு. அம்பாள் கூட இருக்காங்கல்ல, பாருங்களேன். இந்த மொட்டை பசங்களா இருக்கிறவங்கள, பிரம்மச்சாரியா இருக்கிற பாருங்க, ஐஸ்வர்யமா இருக்காரு. எங்களை மாதிரி சன்னியாசிகளுக்கெல்லாம். கிரகஸ்தரை பாருங்க எவ்வளவு ஐஸ்வர்யத்தோட இருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். நான் எல்லாம் பார்ப்பேன். நான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட போகும்போது அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூரணமா தெரியுற. ஏன்னா மாயா கூட இருக்குல்ல, யார்? ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு சௌமியமா இருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி சன்னியாசி மொட்டை பசங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, மொட்டையாடு போட்டு இல்லைன்னா இதை போட்டு திரிபுன்றம் போட்டு என்ன பார்க்கறதுக்கு நல்லவா இருக்கு. இது குடும்பமா இருந்தா தான் நல்லா இருக்கும். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனா குடும்பியா இருக்கார், ஐஸ்வர்யத்தோட இருக்கார். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதான் சக்தி இருக்காங்களே அம்மா கூட, அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் ஸ்வாம் மாயாம், 3 குணங்களை உடைய தன்னுடைய வைஷ்ணவி மாயையை என்ன பண்றாரு அப்படின்னா, மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடியது, மாயைன்னு சொல்லக்கூடியது, அதை வந்து என்ன பண்ணிருக்காரு? வசீகிருத்திய, தனக்கு வசப்படுத்தி கொண்டு, அஜக, அவரோட சுபாவம் என்ன பண்ணா? அஜக, பிறப்பில்லாதவர். முதல்ல நாம பார்த்துட்டோம். பிறப்பில்லாதவரா இருந்தாலும், அவ்யயக, நாசமில்லாதவராய் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, பூத்தானாம் ஈஸ்வரோ, பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்தாலும், நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா, சதா இருக்கிறவராகவும் நித்தியராகவும் புத்தராகவும் முக்த சுபாவமா இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துகிட்டு ஏன்பா பிறந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஸ்வமாயையா, தன்னுடைய மாயையை கொண்டுட்டு என்ன பண்றார்? தேகவான் இவ, தேகத்தை எடுத்த மாதிரி ராமராவும் கிருஷ்ணராவும் இந்த ஜகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்தார். ஜாத்த இவன என்ன அர்த்தம்? பிறந்தது மாதிரியா, பிறக்கல சாமி, அவர் பிறந்த மாதிரி என்ன பண்ணாரு? காட்டினார், இந்த உலகத்துக்கெல்லாம் காட்டினார், தோன்றினார். பிறக்கல, தோன்றினார். எப்படி காணல் ஜலம் தோன்றி மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி தோன்றினார். லோக அனுகிரகம் குருவன் இவ லட்சியத்தை, எதுக்காக தோன்றினார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா சொல்றாரு, எப்படி தோன்றினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காக மாயையை வசப்படுத்திட்டு பிறந்த மாதிரி. பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் இருக்கு. 4-6ன்னு பக்கத்துல போட்டுங்க, பட்டினா அப்படியே இருக்கும். அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. இப்ப நான் சொன்னதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல இருக்கு. அந்த ஸ்லோகத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதா பாஷ்யத்துல முன்னுரை பாஷ்யத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், உபோத்காத பாஷ்யத்திலேயே. அஜோபி சன்னவ்யாத்மா, பகவான் எப்படிப்பட்டவர்? அஜக, பிறப்பில்லாதவர். அப்படி இருந்துகிட்டு அவ்யயாத்மா, எந்த நாசமும் இல்லாதவர். கிருஷ்ணர் வந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு புஷ்பக விமானத்துல போயிட்டார். அவர் வரவே இல்லை, போகவே இல்லை, வரவும் இல்லை,
போகவும் இல்லை. ஜென்மதினம் என்னது நம்ம சீடை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் எதுக்காக பண்ணாரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் எப்பவுமே என்ன நினைச்சுட்டு இருக்கணும். ரொம்ப மோசமான ஆள் பாருங்களேன், ஓவரான ஆள் அவர். தன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதா இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கீதா ஜெயந்தி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வச்சிருக்காரு. நவமி வச்சாச்சு, அஷ்டமியில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாஷ்டமி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், தன்னையே எல்லா மக்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு இது பண்ணுங்க, பகவானை பண்ணி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார், பூத்தானாம் ஈஸ்வரோபி சன்னு, பூத்தங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருந்தாலும் கூட பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், வசப்படுத்திக்கிட்டு சம்பவாமி ஆத்ம மாயையா திரும்ப 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 சம்பவிக்கின்றார். எதுக்காக, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரித்ராணாய சாதுராம் விநாசாய சதுஷ்கிருதாம் சொல்லியாச்சு. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லுது. 4-7 6-7 2 ஸ்லோகங்கள் வச்சுக்கணும். இந்த ஆனா இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 4வது அத்தியாயம் கீதா படிச்சு கொடுக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கேன். ஜென்ம கருமச்ச மே திவ்யம் யோ வேத்தி தத்துவத்தா 7வது 8வது 9வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 4-9. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்ல, பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உதயமானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொப்பனத்துல நம்ம தோன்றோமே, சில சமயம் நம்ம சொப்பனத்துல நம்மளே வருவோம் பாப்பீங்கல்ல. அப்ப அதே மாதிரி தான் பகவானோட சொப்பனம், இந்த மொத்த ஜெகத்தும் பகவானோட சொப்பனம். அந்த பகவானோட சொப்பனத்துல அவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போவார். அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு பேர். தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு பேர் அவதாரம்னு பேர். அஜமா இருக்கக்கூடிய அவர், பிறப்பில்லாதவரா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா, நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பரமாத்மா, அவ்யக்தமா இருக்கிற அந்த பரமாத்மா, வெளிப்படாதவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாரு, கீழே இறங்கி தன்னோட நிலையில இருந்து கீழே இறங்கி வராராம். அதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு. தன் நிலையில இருந்து எதுக்காகப்பா அப்படின்னா நமக்குலாம் அனுகிரகம். இல்லைன்னா கிருஷ்ணனை வச்சு பேசிட்டு இருப்போமா இவ்வளோ. மோட்சம் அடைகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நிமித்தம் இருக்குல்ல. இந்த வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இல்ல பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. இங்க பாத்தீங்க அப்படின்னா கீதையும் இந்த நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா ராமச்சரித்த மானஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். ராமாயணம் எங்க போனீங்கன்னாலும் ராமாயணம் ராமாயணம் ராமாயணம். நார்த் இந்தியாவில் ஒரு பக்கம் பாகவதம், மதுரா பிருந்தாவன் பக்கம் போனீங்கன்னா பாகவதம் பாகவதம் பாகவதம். ஒரு பக்கம் யூபியில இந்த பக்கம் அயோத்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா ராமாயணம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சுக்கிட்டு கரையேறதுக்காக ஈஸ்வர ஜீவர்களுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு கரையேறதுக்கு ஒரு உபாயம். அப்போ அதுக்காகத்தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வரார். செருப்பு மாலையெல்லாம் போட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருப்போம் நம்ம இங்கே. அதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு மாலை போட்டு இந்த ஊர்வலமாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நம்மலாம். என்னங்க சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோன்னே தெரியல. இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு குத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட என்ன அவதாரம்னு யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பத்தினியை வந்து பார்த்தீங்கன்னா சிதையில ஏற்றினார், அக்னி பிரவேசம் பண்ண வச்சார், அவரெல்லாம் மனுஷனா அப்படின்னா என்ன காரணம், என்ன காரியம் உங்களுக்கு யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. அவர் பிறக்கவே இல்லைப்பா, அவர் பிறக்கவே இல்லை. அவரெல்லாம் வந்து பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இல்யூஷன், ஒரு மாயா காட்சிக்காக பண்ணிட்டு இருக்கார். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அவர் பிறக்கவில்லை, பிறந்தது போல இருந்தார் அப்படின்னு தத்துவ ரீதியா எவன் அறிகிறானோ, ஜென்ம கருமச்ச மே திவ்யம், என்னுடைய திவ்யமான ஜென்மத்தையும், திவ்யமான ஜென்மம் என்னது, வெறும் இல்யூஷன், தோன்றுதல் அர்த்தம். அதே மாதிரி கருமம், நாம் பண்ண எல்லா கருமங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏவம் யோவேதி தத்துவத்தக, எவன் இந்த விதமாக அந்த பரமாத்மாவை உள்ளது உள்ளபடி அறிகின்றானோ, அவர் பிறக்காதவர், மாயையினால பிறந்த மாதிரி இருக்கார், அவர் எதையுமே பண்ணல, அவர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஏக்கரூபமா இருக்கார், ஆனா பண்ண மாதிரி அரக்கர்களை கொன்ன மாதிரி எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு எவன் அறிகிறானோ, தெக்துவா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுன, இந்த விதமா எவன் அறிகிறானோ உள்ளது உள்ளபடி, அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்ட பிறகு என்னையே அடைகின்றான், திரும்ப பிறக்கிறதே இல்லை அப்படின்ற. அப்ப என்ன பண்ணணும், பகவானோட தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியணும். எப்படி அப்படின்னு கேட்டா, பகவான் பிறக்கவே இல்லை, பிறந்த மாதிரி. அவரோட சொரூபம் என்னது, அஜகா. இங்க பாஷிக்காருக்கு வந்திருக்க, இங்க சொல்ற ந ஜாயத்தே இது அஜகா. பிறப்பில்லாதவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ந ஜாயத்தே அப்படின்னா பிறக்காதவருக்கு பேர் அஜகான்னு பேரு. ந ஜாத்தோ ந ஜனிஷ்யதே இது ஸ்ருதேஹே,
ஸ்ருதி சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா ந ஜாத்தோ, அவர் பிறக்கவில்லை. இந்த தமிழ் எழுதும்போது பிறப்பதும் இல்லைன்னு இருக்கு, அதுல வந்து பாஸ்ட்ல மாத்தீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பிறக்கவில்லை, அவர் பிறக்கவில்லை. ந ஜாத்தோ ந ஜனிஷ்யதே, அவர் பிறக்க போவதும் இல்லை, பிறக்கவும் இல்லை பிறக்க போவதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் நிறைய அவதாரம், இப்ப கல்கி அவதாரம் எடுக்க போறாரே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மட்டும் பிறக்க போறது இல்ல, பிறக்கல இறக்கல இல்லைங்க. வாஸ்து தத்துவ விசாரம் பண்றோம், நீங்களும் நானும் பிறக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பகவான பிறக்கலன்னு எடுங்க, பகவான் தான் எனக்குள்ள நானா இருக்கார். அப்படின்னா நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. இந்த ஜகத்து உண்மையிலே உற்பத்தி ஆகல, அஜாதவாதத்துக்கு வரணும். வாஸ்தவத்துல இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம். இது எதுவுமே உற்பத்தி ஆகலை, இருக்கிறது வெறும் ஈஸ்வர ரூபம் மட்டும், சச்சிதானந்தம் மட்டும் இருக்கு. இங்க எதுவுமே நடக்கல, சலாபாசம் தெரியுது. இங்க வஸ்துக்கள் எதுவுமே உண்டாகவே இல்லை, எல்லாம் தெரியுது உண்டான மாதிரி, காணல் ஜல மாதிரி. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஏக்கமே அத்விதீய தத்துவம் மட்டும்தான் இருக்கு, சதா அதுதான் இருக்கு. இது எல்லாம் சும்மா சொப்பனம், காட்சிகளா தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறியணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ந ஜாத்தோ, பகவான் பிறக்கவும் இல்லை, பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்க போவதும் இல்லை. நானும் பிறக்கவே இல்லை, நானும் பிறக்க போவதும் இல்லை. ஏன்? பகவான் தான் எனக்குள்ளார நானா இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். அடிச்சா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, நகி ஜாத்தோ ந ஜாயே அகம் ஜனிஷ்யே கதாச்சன க்ஷேத்திரஜ்ஞ சர்வபூதானாம் தஸ்மாத் அகம் அஜஸ்மிருதா. மகாபாரத சாந்தி பருவத்தில் இருக்க ஸ்லோகம் சொல்றார். இப்ப நான் சொல்றது அப்படியே சொல்றாரு. நகி ஜாத்தோ, நான் வந்து பிறக்கவில்லை. ந ஜாயே, நான் பிறக்க மாட்டேன், இப்ப பிறந்திருக்கல. அகம் ந ஜனிஷ்யே, நான் பிறக்க போவதும் இல்லை. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். கதாச்சனன் போட்டார். கதாச்சனா ஒருபோதும் நான் பிறக்கவில்லை, ஒருபோதும் நான் பிறக்கவில்லை, பிறக்க இப்ப பிரசன்ட பிறக்கல, ஃபியூச்சர்லயும் பிறக்க போறதும் இல்லை. அப்ப என்ன சொல்றீங்க சுவாமி, நீங்க எங்க இருக்கீங்க சுவாமி அப்படின்னு கேட்டா, க்ஷேத்திரஜ்ஞ சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளோட தேகத்துக்குள்ளாரையும் நான் அறிபவனா இருக்கேன். அப்ப நான் தானே சுவாமி அறிபவனா இருக்கேன். அந்த நான் அறிபவன் சொல்றியப்பா, அந்த நான் தான். அப்ப ஐயோ, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆள் இந்த தேகத்துல இருக்கேன் அப்படின்னு. அதையும் அவர் என்ன பண்ணிட்டார், நான் தான் பண்ணிட்டார். அப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்களோ நானும் இந்த தேகத்துல இல்ல, இந்த தேகத்தை அறிபவன் யாரு? க்ஷேத்திரஜன் பகவான் இருக்கார். அப்ப குருட்டாம்போக்குல ஒரு அபிமானம் வச்சிருக்கேன் பாருங்க, நான் புண்ணாக்கு, நான் ரொம்ப கொம்பு முளைச்சு போய் எல்லாம் தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தூக்கி போடுங்க. இருக்கிறது யாரு? பகவான் தான் நானா இருக்கார், அவர் தான் அறிபவனா இருக்கார், க்ஷேத்திரஜனா இருக்கார். எங்க? எல்லா தேகத்திலையும், சர்வபூதானா. தஸ்மாத் அகம் அஜக. இப்ப கடைசி ஜீவராசி வரைக்கும் அவன் செத்து போக முடியுமா அப்படின்னு கேட்டா, முதல்ல இருந்தது யாரு? அப்புறம் பகவான் தான் இருந்தார். இது எல்லாம் உண்டாச்சு, பகவானே எல்லாத்துலயும் பிரவேசம் பண்ணார். திரும்ப எல்லா தேகங்களும் போயிடும், திரும்ப பகவான் மட்டும் மிச்சம் இருப்பார். திரும்ப பிறப்பார், எல்லாம் பிறந்த மாதிரி திரும்ப இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப லயமாகிற மாதிரி இருக்கும். வாஸ்தவத்துல ஏக்கமேவ அத்விதீய தத்துவம், அஜமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் ஏக்க ரூபத்துல சதமா இருக்கு. அதனால தஸ்மாத் அகம் அஜகஸ்மிருதக, அதனால் நான் வந்து அஜக என்று சொல்லப்படுகின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்றாரு அடுத்த நாமத்துல சர்வேஸ்வரஹா. ரொம்ப அற்புதமான நாமம் பாருங்களேன். அஜகனா பிறப்பில்லாதவர், அவர் தான் சர்வேஸ்வரன் ஆயிருக்கார். சுத்த பிரம்மம் எதுவோ அந்த சுத்த பிரம்மத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அத்வைதத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறான் நாங்களாம் பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைய போறோம், ஈஸ்வரன்லாம் லோ கேட்டகரி. நிறைய பேர் அது மாதிரி இந்த சரியா புரியாத அறகுறைங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, இது சுத்த பிரம்மம் எப்படி சுவாமி ஈஸ்வரன் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லப்பா. இப்ப நம்ம சொன்னோம்ல, பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயான்னு 4:7 பார்த்தோம்ல, 6 பார்த்தோம். என்ன பண்றாரு அப்படின்னா, சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, மாயையோட சேரும் போது அவருக்கு ஈஸ்வரன் பேர் வந்துருது. அப்ப ஈஸ்வரன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஈஸ்வரன். ஒரே ஒரு பேருக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, மாயைய சேர்த்தா ஈஸ்வரன், மாயைய சேர்க்கலன்னா சுத்த பிரம்மம். மாயை சேரும் போது திரிகுணாத்மிகம் வந்துருது, 3 குணங்கள் வந்துருது, நாமம் ரூபம் குணங்கள் எல்லாம் வந்துருது.
அந்த ஈஸ்வரன் அந்த சைத்தன்யத்துக்கு வேஷம் போடுறோம். மாயை எடுத்துட்டீங்கன்னா வேஷம் இல்லாம நாமரூப குணங்கள் இல்லாம அவர் தான் சுத்த நிர்குணமா இருக்கார். அப்ப சுத்த நிர்குணமா இருக்கும்போது அஜகான்னு பேர் அவருக்கு. அவரே பாத்தீங்கன்னா மாயையோடு சேரும் போது என்ன பண்றார்? சர்வேஸ்வரஹா. 96வது நாமம் சர்வேஸ்வரஹா. சர்வேஸ்வரன் என்ன அர்த்தம்? சர்வேஷாம் ஈஸ்வரஹா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரனா இருக்கார். பாஷிகர் சொல்றார் சர்வேஷாம் ஈஸ்வரானாம், சர்வேஷாம் ஈஸ்வரானாம் ஈஸ்வரஹா. இந்த லோகத்துல எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ, ஈஸ்வரன், ஈஸ்வரனா லீடர், மாஸ்டர். இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சாதாரண ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஈஸ்வரன், சூப்பர்வைசருக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஈஸ்வரன், மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்க ஜிஎம் ஈஸ்வரன், ஜிஎம்க்கு ஈஸ்வரன் எம்டி, எம்டிக்கு ஈஸ்வரன். இப்படி மேலே 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 பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கு. எங்கே எடுத்தாலும் இந்த உலகத்துக்கு யார் நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர்களாக யார் இருக்காங்க? தேவதைகள் நமக்கு எல்லாம் படி அளக்குதுங்க. அந்த தேவதைகளுக்கு காட்டிலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவர் சர்வேஸ்வரகான்னு பேர். அதான் ஆச்சாரியர் சொல்றாரு சர்வேஷாம் ஈஸ்வரானா. இந்த உலகத்துல யாரெல்லாம் ஈஸ்வரனா லீடரா தலைவனா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவருக்கு பேரு சர்வேஸ்வரகான்னு பேர். யாரு சுவாமி இருந்தாலும் யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏச சர்வேஸ்வரஹா. இன்னைக்கு காலையில் நான் பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத்துல மந்திரம் படிச்சு காட்டினேன்ல, சகுன ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா 6-11 மாண்டூக்கியத்துல 6வது மந்திரமும் 11வது மந்திரமும் சகுன ஈஸ்வரனுக்கானது. சுஷுப்திஸ்தான பிராஜ்ஞா. சுஷுப்திஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சுஷுப்தி அவஸ்தையில எவன் பிராஜ்ஞன்ற பேர்ல நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியலைன்னு எவன் தூங்கிக்கிட்டு இருக்கானோ, அந்த சுஷுப்தி ஸ்தானத்துல இருக்கிற சமஷ்டி சுஷுப்தி ஸ்தானத்தை அபிமானம் வச்சிருக்கிறவனுக்கு பேர் தான் ஈஸ்வரன் பேர். அவன் தான் சர்வேஸ்வரன். யாரு அந்த இடத்துல இருக்கா? நான் சுகமா தூங்கின வேற ஒன்னையும் அறியவில்லை, நான் சுகமா தூங்கின சுத்த சைத்தன்யம் வேற ஒன்னையும் அறியலைன்றது அவித்யா மாயா ரூபம். இந்த ரெண்டும் சேர்ந்தோன்னு என்ன ஆயிடுது? அதுக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சிருது, என்னது? பிராணன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பிராணன் தான் ஈஸ்வரன். பிராணன்ல எது இருக்கு? சைத்தன்யம் பிளஸ் மாயா இருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏச சர்வேஸ்வரக, அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கார். இந்த தேகத்தில் அவர் தான் பிராணனா இருந்துகிட்டு இந்திரியங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கார். அவர் தான் வெளியில ஹிரண்ய கர்ப்பரா இருந்துகிட்டு இந்த மொத்த தேவதைகளோட சுரூபமா அவர் தான் இருக்கார். மந்திரம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு பயந்துக்கிட்டு தான் காத்து வீசுதான். அந்த பகவான் ஹிரண்ய கர்ப்பருக்கு பயந்துட்டு காத்து வீசுதான். சூரியன் பாத்தீங்கன்னா சூரியன் கரெக்டா உதயமாயி சூரியன் கரெக்டா அஸ்தமனம் ஆகிறானா. ரித்துக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகவான் சீட்டை கிழிச்சிருவாரே. நமக்கு என்ன பயம் இருக்கு தெரியுங்களா? எப்ப பிராணன் போயிடுமோ, எப்ப பிராணன் போயிடுமோ பயம் இருக்கா நமக்கு. எப்ப செத்து போயிட போறோமோ அப்படின்னு எல்லாத்துக்குள்ளாரையும் பயம் இருக்கு. அப்ப நம்ம யாருக்காக பயப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் எங்க போயிடுமோ அப்படின்னு பிராணனுக்கு தான் பயப்படுறோம். அந்த பிராண ரூபத்துல யார் இருக்கா? பகவான். அப்ப பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுத்தி வச்சிருக்காரு. எப்படி ஒரு ராஜா பாத்தீங்கன்னா அப்படியே வர்ணனைகள்லாம் இருக்கு உபனிஷத்துல. ஒரு ராஜா பாத்தீங்கன்னா கையில பாத்தீங்கன்னா அந்த என்னது ஆயுதம், வஜ்ராயுதத்தை இந்திரன் எப்படி வச்சிருக்கானோ அது மாதிரி எப்ப தலையில இறக்குவான்னு தெரியாது. எல்லாம் பயந்து 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 வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டினா தேவதைகளா இருக்கட்டும் மனுஷங்களா இருக்கட்டும் எல்லா ஜீவராசிகளும் பயந்து போய் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஏச சர்வேஸ்வரா அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. இதுக்கப்புறம் 97வது மந்திர நாமம் வந்துருது சித்தகா. சித்தகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போதும் சித்தமா இருக்கிறவர், எப்போதும் அடையப்பட்டவரா இருக்கிறவருக்கு பேர் சித்த ஸ்வரூபம்னு பேர், சித்தகான்னு பேர். எப்பவுமே சித்தமா இருக்காரா சுவாமி? ஆமா. எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு நித்திய நிஷ்பன்ன ரூபத்துவாத் சித்தா. எப்பவுமே அவைலபிளா இருக்கிறவர், உற்பத்தி ஆயிருக்கிறவர், எப்பவும் சதா இருக்கிறவர். இதுக்கு வேதாந்தத்துல என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருகதாரண்யத்துல 3:5:1 மந்திரம் எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிருகதாரண்யத்துல 3:5:1 சொல்லுது யதேவ சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரஹ. இந்த பிரம்மம் எங்க சுவாமி இருக்கு? பிரம்மன் சொல்றாங்களே சுவாமி, அவர் தான் பாத்தீங்கன்னா சர்வேஸ்வரன் சொன்னாங்க. அந்த சர்வேஸ்வரன் பாத்தீங்கன்னா எங்க இருக்கார் சுவாமி? சித்த சுரூபமா இருக்கார்.
யாருக்கு சுவாமி சித்த சுரூபமா இருக்கார்? அடையப்பட்டவரா இருக்கார். அடையப்பட்டவரா? நான் பார்க்கலையே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் சொல்லுதுன்னா எத்யேவ சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. பஞ்சமி அர்த்தம் எடுக்க வேணாம் இங்க. சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மனா என்ன அர்த்தம்? சதா காலமும் அனுபவஸ்வரூபமா இருக்கிறவர். அபரோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்ன பரோக்ஷம் இது அபரோக்ஷம். பரோக்ஷம் அப்படின்னா கண்ணுக்கு தூரமா இருக்கிறவருக்கு பேர். அதோ அங்க இருக்கார். எங்க இருக்கார் பகவான்? கைலாயத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார், ரொம்ப தூரம். அதுக்கு பேர் என்ன பேருனா பரோக்ஷம்னு பேர். என் கண்ணுக்கு தெரியல, ரொம்ப தூரமா இருக்கார் பகவான். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரோக்ஷம் இது அபரோக்ஷம். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவம் சாட்சாத் அபரோக்ஷ பிரம்மமா இருக்கு. அபரோக்ஷம்னா என்ன அர்த்தம்? பரோக்ஷம் இல்லை. அபரோக்ஷத்துக்கு இன்னொரு மீனிங் சொல்லுது விசேஷ பிரத்யக்ஷம். விசேஷ பிரத்யக்ஷம் அப்படின்னா இந்த வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறேன் நான். ஒவ்வொருத்தரையா உங்களோட சித்திரங்கள் எல்லாம் மானிட்டரா தெரியறது எல்லாத்தையும் பார்க்கிறேன் நான். பிரத்யக்ஷமா நான் பார்க்கிறேன், கண்களால பார்க்கிறேன், நேரடியா பார்க்கிறேன். ஆனா நான் அப்படின்றத எப்படி நீங்க பாத்தீங்க? நானை எப்படி பார்த்தீங்க? தூரத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தூரத்துல இருக்க அது அந்த மலை, அதுவும் அங்க அப்படின்னு தூரத்துல சொல்றோம். பரோக்ஷம்னு பேரு. கண்ணுக்கு தெரியல, ரொம்ப தூரமா இருக்கு. பக்கத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா இதம் சப்தத்துல சொல்றோம். இது புஸ்தகம், இது மானிட்டர், இது கேமரா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறத பிரத்யட்சமா பார்த்து சொல்றோம். இதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு எப்படி சொல்றோம் நம்ம? நானை நீங்க பாத்தீங்களா? நானை பார்க்கல. ஆனா இல்லைன்னு சொல்லுவீங்களா? பார்க்காம எப்படி தெரியும் உங்களுக்கு? நானை பார்க்காம எப்படி தெரியும்? நானை நீங்க பார்க்கல, ஏன்னா இந்திரியங்களுக்கு அது விஷயம் இல்லை. நம்ம அக்ராகியக அப்பிரமேயகெல்லாம் பார்த்துட்டோம். நானை பார்க்க முடியாது. அப்ப நான் எப்படி உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா விசேஷ பிரத்யக்ஷமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அனுபவ ஸ்வரூபமாவே இருக்கு. அதுக்கு பேர் தான் அபரோக்ஷம் அப்படின்னு பேர். அபரோக்ஷம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்களை மாதிரி நான் பார்க்கல, தூரத்துல இருக்கிற மாதிரி நான் பார்க்கல, அறியல. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா நானா இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த அபரோக்ஷம்னு பேரு. பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் அனுபவ ஸ்வரூபமா நானா இருக்கு. நம்ம பார்த்தோம்ல 8வது சாப்டர்ல பிரம்மத்தோடது என்னது அப்படின்னா அக்ஷரம் பரமம் பிரம்மம் அத்தியாத்ம முச்சியத்தேன்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம். இந்த பிரம்மம் எப்படி இருக்கு? அதோட சுபாவம். அந்த பிரம்மத்தோட சுபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கிறது தான் அதோட சுபாவம். அப்ப பிரம்மம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா நானா இருக்கு. எல்லா ஜீவராசிகள்லையும் நானா இருக்கிறது தான் பிரம்மத்தோட சுபாவம். அதுக்கு பேர் தான் அபரோக்ஷம், அனுபவமா இருக்கு. நானா அதனால திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். வந்தோனே சொன்னேன், பிரம்மத்தை அடையிறதுல எந்த முயற்சியும் பண்ண வேணாம். ஏன்? அந்த பிரம்மம் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே நித்திய அனுபவ ஸ்வரூபமா இருக்கு. அந்த பிரம்மம் தான் நான் நித்திய அனுபவமா இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் ஆத்மா சர்வாந்தரக. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் பாத்தீங்கன்னா சர்வாந்தரக. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அகம்னு சதா ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம இந்த பிரயத்தனம்னா எதுக்கு சுவாமி? மோட்சம் அடை நம்ம பிரம்மமா தானே இருக்குமா? நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணலனாலும் எவனா இருந்தாலும் புல் பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் இந்த உலகத்துல இருக்க சர்வம் பிரம்மமயம் தான். சர்வம் பிரம்மமயம். பிரம்மத்துக்கு அந்நியமா இங்க வேற எதுவுமே இல்லை. ஒத்துக்குங்க, ஒத்துக்காம போங்க. அது உங்க ப்ராப்ளம். அது அவர் தான் இருக்க. அப்ப என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால தான் நம்ம திரும்ப சொல்றோம், சாஸ்திரம் பிரமாணம் எந்த விஷயத்துல அப்படின்னா அதத்து வியாவிருத்தி. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லாததை நீக்கிறது மட்டும்தான் சாஸ்திரத்தோட பிரமாணத்தன்மை. அவித்தியினால ஏத்தி வைக்கப்பட்டது எல்லாத்தையும் நீக்கிறது மட்டும்தான் நம்ம பிரயத்தனம் பண்ற முடிய நம்ம அதை புதுசா அறியறதுக்கான முயற்சி பண்ணினீங்கன்னா தோத்துருவீங்க. ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது அதை. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அது சித்தமான வஸ்து, அபரோக்ஷ பிரம்மமா இருக்கிறது, ஆத்மாவா இருக்கிறது. அதனால்தான் பாத்தீங்கன்னா சித்தகான்னு சொல்லிடுச்சு 97வது நாமம். அதுக்கப்புறம் சித்தினா என்ன சுவாமி? சித்தகனா சித்தமானது.
சித்தி அப்படின்னா எதை சொல்றோம்? அப்ப நான் 98வது நாமம் சித்தின்னு சொல்லுது. சித்தின்றதுக்கு அர்த்தம் எந்த ஒரு காரியம் பண்ணும் போதும் அதுக்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்கா. நான் இதை சித்தப்படுத்த போறேன், நான் இதை சித்தப்படுத்துறதுக்காக இந்த கர்மாவை பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பணம், ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும், அதுக்காக இந்த கர்மா பண்றேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்ன பிரயோஜனம்? நான் இதை சித்தப்படுத்தணும், ஒரு டார்கெட். அப்ப சித்தின்றதுக்கு அர்த்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட், ஒரு பலன், ஒரு பிரயோஜனம். அதுக்கு பேர் சித்தின்னு பேரு. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சித்தியாவும் இருக்காராம். கர்மமும் அவர் தான். நம்ம போன இதுலயே பார்த்துட்டு தெரியுங்களா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தியா இருக்காருன்னு பார்த்தோம். என்னங்க அது அநியாயத்துக்கு இருக்குங்க. நான் சங்கல்பம் பண்ணா சங்கல்ப ரூபமா அவர் தான் இருக்காராம். நான் ஒரு எஃபோர்ட் போட்டேன் அப்படின்னா பிரயத்தன ரூபமா அவர் தான் இருக்காராம். நான் ஒரு கர்மா பண்றேன் அப்படின்னா அந்த கர்மமாவும் அவர் தான் இருக்காராம். கிருத்திக்கு 3 அர்த்தம் பார்த்துருக்கோம்ல. கிருத்தியா இருக்கிறது என்னது? சங்கல்பம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மம். இப்ப 3ஆவதா இருக்காரு. இப்ப இந்த இதுல சொல்லிட்டாரு நான் தான் கர்மத்தோட பலனாவும் இருக்கேன். அட பாவி மனுஷா, என்னையா நீ கொஞ்சமாவது விட்டு வையா, நாங்க எதையாவது கொஞ்சம் பாத்துக்கிறோம். எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே அவரா இருக்காராம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தியாவும் அவர் தான் இருக்கார். எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காரிய சித்தியா அவர் தான் இருக்கார். மந்திரம் வந்து பாஷ்யத்துக்கு வந்து சர்வ வஸ்துஷு சம்வித் ரூபத்வாத் நிரதிசய ரூபத்வாத் பல ரூபத்வாத் வா சித்திஹி. சித்தினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா சர்வ வஸ்துஷு, எல்லா வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா சம்வித் ரூபத்வாத். நான் சொல்ல இருக்கேன்ல, இந்த உலோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா நாம ரூப பஞ்சகம். அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் து பஞ்சகம். ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அஸ்தி பாதி பிரீத்தி 3, முதல் 3, அப்புறம் நாமம் ரூபம் 4, 5. இந்த 5 தான் வந்து பாத்தீங்கன்னா நாமரூப பஞ்சகம். நாமரூப பஞ்சகம் பேர். எதை எடுத்தாலும் இந்த 5 இருக்கும். எந்த லோகத்துல எதை எடுத்தாலும் ஒரு ஒரு ஆட்டம் எடுத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் எடுத்தா கூட அது இருக்கும். பெரிய வஸ்து எடுத்தீங்கன்னாலும் ஆகாசம், அதை எடுத்தாலும் இந்த 5 இருக்கும். இதுல வந்து முதல் 3 வந்து ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம். முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். அதுக்கப்புறம் 2 வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் ரூபம். ஜி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களா? ஆமா. எவ்வளோ அடைஞ்சிங்க ஜி? ஜி சூப்பர், நல்ல வியாபாரம் ஆச்சு ஜி, நல்ல பிஸ்னஸ் பக்காவா போச்சு ஜி, ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்துட்டேன் ஜி. அப்படின்னா என்ன எடுத்தீங்க? 10 கோடி ரூபாய் பணம். என்ன பண்ணீங்க? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களா வாங்கி போட்டேன் ஜி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் வந்து பண்ணேன் ஜி, நல்ல ஜுவல்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஜி, டைமண்ட்ஸ் கோல்டும் வந்து வச்சிருக்கேன் ஜி. இதெல்லாம் ஜெகத்து தானே. என்னது? லேண்டுன்றது நாம ரூபம். கீழே என்ன இருக்கும்? அஸ்தி பாதி பிரீத்தி. கோல்டு, டைமண்டு, வாகனம், வண்டி, பங்களா எதா இருந்தாலும் நாம ரூபம். அதுக்கு கீழே யார் இருக்கா? அஸ்தி பாதி பிரீத்தி. இது தங்கம், இது டைமண்டு, இது வீடு பங்களா, இது லேண்டு, இது பணம். அப்ப நம்ம இதுன்னு நம்ம சொல்றோமே, அந்த இதுதான் பகவான். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா காரிய சித்தி பண்ணும் போது பகவான் தான் நீங்க அடையிறீங்க. எல்லாத்தோட காரியத்துக்கு சித்தி பண்ணும் போதும் அந்த சித்தி பண்ற அந்த நாம ரூபத்தோடு சேர்ந்தே பகவான் என்ன பண்றாரு? கூட ஃப்ரீ கிஃப்டா வந்துகிட்டே இருக்கார். நமக்கு தெரியவே இல்லை. பகவானை தான் நம்ம அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரயோஜனமா பகவான் அடையிறோம். அவர் எப்படி இருக்காருன்னா சர்வ வஸ்துசு சம்வித் ரூபத்வாத். எல்லா வஸ்துக்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா அவர் இருக்கார். சம்வித் ரூபம்னா என்னதான்? அஸ்தி பாதி பிரீத்தியா சச்சிதானந்த ரூபமா அவர் தான் இருக்கார். நிரதிசய ரூபத்வாத், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பில்லாதவரா இருக்காரா. இதுக்கு ஏதாவது கம்பேரிசன் இருக்கா? இது வந்து சாம்சங் போன், இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன், இது நோக்கியா போன், கம்பேர் பண்ண முடியுது. இதுல எது கம்பேர் பண்ண முடியல? இந்த இதுன்னு சொன்னமே, இது நோக்கியா போன், இது சாம்சங் போன், இது ஆப்பிள் போன், அந்த இது எப்படி இருக்கு? இந்த 3த்துலயும் ஈக்குவலா இருக்கு. ஆனா மேல இருக்க நாமரூபம் எல்லாத்துக்கும் கம்பேர் பண்றோம். ஆப்பிள் பென் பெஸ்ட், சாம்சங் ஓகே செகண்ட், அப்புறம் நோக்கியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3வது பிளேஸ் தான் இருக்கு. அப்ப கம்பேர் பண்றோம் நம்ம. ஆனா இதை கம்பேர் பண்றோமா? அந்த இது கம்பேரே இல்லை. நான்
நானை கம்பேர் பண்றது இல்லை. நம்ம நானும் நான் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் சன்னியாசி, ரொம்ப உத்தமம். நான் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் மத்தியமம், நான் கிரகஸ்தன், ஐயோ மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் கீழே தான் இருக்கேன். அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் பண்றோம். அந்த நான்ல கம்பேரிசன்ல, இதுல கம்பேரிசன்ல, அதுல கம்பேரிசன்ல, எல்லாம் சர்வநாம சப்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்வமா பகவான் இருக்கிறதுனால ஒப்பில்லாதவர்னு அர்த்தம். அவருக்கு சமமாவோ அவருக்கு அதிகமாவோ இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை, நிரதிசயமா இருக்கார். அதே நேரத்துல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பல சுரூபமா இருக்கார். பல சுரூபம்னா நீங்க அடையிற எல்லா காரியத்தோட பிரயோஜனமும் அவர் தான். நீங்க ஒன்னு அடைஞ்சோன்னு உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்ல, ஒரு லாபத்தை அடைஞ்சோன்னு அப்பா நான் நினைச்சது நடந்துருச்சு, அதான் சித்தி. நான் நினைச்சது நடந்துருச்சு, அது சித்தி. அந்த சித்தியை அடைஞ்சோட எல்லாத்துக்கும் என்ன கிடைக்குது? ஆனந்தம் கிடைக்குது. ஆனந்தம், சந்தோஷம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தியா ஆனந்தமா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலரூபமா பகவான் இருக்கார். பகவான் எப்படிப்பட்ட ரூபம்? ஆனந்த சுரூபர். அப்ப ஆனந்த சுரூபமா இருக்கிற பகவானை நம்ம என்ன பண்றோம்? கர்மத்தோட மூலமா பிரயோஜனமா அடையிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தி அடையும் போதெல்லாம், அது சின்ன சித்தியா இருந்தாலும் பெரிய சித்தியா இருந்தாலும் எல்லாத்திலையும் அடையப்படுபவர் அந்த ஆனந்த சுரூபமா இருக்கிற பகவான். அதான் நம்ம ஆனந்தம் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பலரூபத்துவாதுவா, பலரூபமா இருக்கிறதுனாலையும் சித்தி அப்படின்னு பேர். சொர்க்காதீனாம் வினாசிதத்துவாத் அபலத்துவம். ஆச்சாரியர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கம் முதலிய பலன்கள் இருக்கே, அப்ப பகவான் வந்து என்ன ரூபமா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியாதவங்களுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு சொர்க்கம் என்றது பாத்தீங்கன்னா யாகத்தினால சித்தப்படுத்தக்கூடியது. யாகத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையணும், பிசினஸ் பண்ணி பணத்தை அடையணும், இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதை நம்ம அடையணும், நான் ஒரு ஜபத்தை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தியை அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்து பின்னாடி நம்ம அடையிறமே. அந்த அடையிறதெல்லாம் என்னது? சொர்க்கம் முதல் கொண்டு அடையிறதெல்லாம் நாமரூபம், எல்லாமே நாமரூபம். சொர்க்காதீனாம் வினாசிதத்வாத் அபலம். இந்த வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் முதலியவைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம், ஜெகத் ரூபம், அதெல்லாம் என்ன ஆயிடும்? நஷ்டமாயிடும். அப்ப பலன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கே சச்சிதானந்தம், நாமரூபத்துக்கு கீழே இதுன்னு இருக்கே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன? அது நாசம் இல்லாதது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் பலஸ்வரூபம், அதான் சித்தி. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் பலஸ்வரூபம் இல்லை, அது பகவான் இல்லை, நாமரூபம் அது. ஆயிடுச்சா? அதான் ஆச்சாரியர் சொல்றாரு அப்ப எல்லாத்துல இருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே சித்தி, அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா பகவானா இருக்கார், சித்தியா இருக்கார், காரிய சித்தி. அதுக்கப்புறம் 99வது நாமம் சர்வாதிகி. சர்வாதிகின என்ன அர்த்தம்? அகமாதிஷ்ட மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச. பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா சொல்ற நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதியா இருக்கின்றேன், நான் தான் பிதா ஜெகதக அகமாத்மா குடாகேஷகர 2வது லைன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கே நான் பிதாவா இருக்கேன் அப்படின்ற பிதாகமகம் ஜெக சர்வசிய, இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பிதாவா இருக்கேன். என்னமா என்ன ஸ்லோகம் பார்வதி அம்மா? பிதாகமஸ்ய ஜெகத்தக 10வது வரும். பிதாகமஸ்ய போட்டுங்க, நம்ம தேடி பாரு. 9:17 எழுதிங்க. 9:17 பிதாகமஸ்ய ஜெகத்தகா தாத்தா, பிதாகமஸ்ய ஜெகத்தக தாத்தா மாதா, மாதா தாத்தா பிதாமக, மாதா தாத்தா. அடப்பாவி மனுஷாயி, என்னையா நீதான் அப்பான்ட்ட, அப்போ நீதான் அப்பான்ட்ட, சரி அப்பாவும் சரி, என்னோட அம்மாவாவது இருக்கட்டும், நான் தான் அம்மான்ட்டேன், சரி என்னோட தாத்தாவா அவரும் நான் தான்ட்டேன். அடப்பாவி மனுஷா, இந்த ஈஸ்வரனுக்கு கொஞ்சம் கூட அது இறக்கமே இல்லையா? கொஞ்சமாவது நமக்கு ஏதாவது விட்டு வைக்கலாமே அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் நான் தான்ன்றார். நான் தான் அப்பாவா இருக்கேன், நான் தான் அம்மாவா இருக்கேன், நான் தான் தாத்தாவா இருக்கேன், நான் தான் ஆதியா இருக்கேன்றார். எல்லாத்துக்கும் ஆதி, இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதியா இருக்கிறவர். சர்வபூத்தானாம் ஆதி காரணத்துவாத் சர்வாதிகி. ரேத்தஸ்ன்னு ஒன்று சொன்னோம்ல நேத்து, அப்பாவோட ரேத்தஸ் தானே நம்ம வந்திருக்கோம். இந்த மொத்த ஜெகத்துக்கும் ரேத்தஸ் இது. சங்கல்பம் யாரோட சங்கல்பம்? பகவான். அகம் பகுஸ்யாம் பிரஜாயேய. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட சங்கல்பம் தான் இந்த மொத்த ஜெகத்தோட கிரியேஷன். அப்ப வந்து அவர் மட்டும் நான் இதையெல்லாம் ஆவேன் அப்படின்னு அவர் சங்கல்பிக்கல அப்படின்னு அந்த ஜெகத்து கிரியேஷன் ஆயிருக்காது. நீங்களும் நானும் உண்டாயிருக்கவே மாட்டோம். அப்ப நம்ம எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா விஸ்வரேதான்னு சொல்லக்கூடிய அந்த பகவானோட சங்கல்பம்.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வாரம்பம்னு பேர். சங்கல்பம் தான் சர்வாரம்பம். காரணம், எல்லா கர்மங்களுக்கும் காரணம் எது? சங்கல்பம். அந்த சங்கல்பம் தான் ரேத்தஸ், அதுதான் காரணம். நம்ம மொத்த ஜெகத்துக்கும் பகவான் தான் ஆதி காரணமா இருக்கார். சர்வபூத்தானம், எல்லா பூத்தங்களுக்கும் ஆதி காரணத்துவார், ஆதி காரணமா இருக்கிறதுனால அவர் தான் சர்வாதிகி. நான் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கொஞ்ச நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு 2 பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன். இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் மாறி போச்சு. முன்னாடி கொஞ்சம் யங்கா இருந்தேன், நான் கொஞ்சம் என்னோட வயசு கம்மியா இருந்துச்சு. எனக்கு கிருஷ்ணரோட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்யோன்யம் அப்படின்னா சண்டை போடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாவனை வச்சுங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை கட்டி பிடிச்சி 4 பஞ்சு முகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டும் டும் டும்னு. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சண்டை போடுவேன் நிறைய. நான் சொல்றது 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ், நான் இன்னும் அந்த வயசுலயே இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும். கட்டி பிடிச்சி 4 அடியை கொடுக்கணும், 4 குத்து குத்தணும். சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ 4 குத்து குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு. இது மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவா சாஸ்திரம் படிக்க 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 மெதுவா பக்குவம் வரும்போது இப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அப்பான்ற ஸ்தானத்துக்கு வந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்தது போய் என்ன ஆகி போச்சு, அப்பாவாயிட்டார். இவன் அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்துல பின்னாடி சொல்றான், ஐயோ நான் வந்து ஒன்னு ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா உன் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேனே, தப்பெல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறான். அதே மாதிரி இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ 4 அடி அடிக்கலான்னு தோணுச்சு. என்னோட அப்பாவாச்சு அவரு. பகவான் தானே இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணமா இருக்காரு. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மித்திரபாவம் பண்ணிட்டுமே பகவான்கிட்ட. மித்திரபாவத்தை காட்டிலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல என்னோட அப்பா அவர். அது பாவம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு செக்யூரிட்டியா ஃபீல் ஆகுது தெரியுங்களா? ஃப்ரெண்டா இருக்கும் போது இருக்கிற செக்யூரிட்டியை காட்டிலும் இந்த அப்பான்ற ஒரு ஸ்தானத்தை வந்து நீங்க பகவானுக்கு கொடுக்கும் போது இருக்கிற அப்பா அம்மா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பகவான் எப்படி இருக்காருன்னா என்னோட அப்பாவா இருக்காரு, என்னோட அம்மாவா இருக்காரு. அம்மா மடியில அப்பா மடியில இருந்தா எப்படி அப்பா கையை பிடிச்சிட்டே போனோம் அப்படின்னா அதேதான். அம்மை நீ அப்பை அப்பன் நீதான் அப்பாவா இருக்க, நீதான் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போனா எவ்வளவு நல்லா இருக்கும். அம்மாவோட முந்திய பிடிச்சிக்கிட்டே குழந்தையா போனா என்ன அருமையா இருக்கும்ல, ஆனந்தமா இருக்கும், சேஃப், ரொம்ப சேஃபா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா அறியறது. இது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 100வது நாமம், ஃபர்ஸ்ட் 100 வந்துட்டோம். டக்குன்னு போச்சுன்னா இனிமே வேக வேகமா போயிருக்கு, கவலைப்படாதீங்க. 100வது நாமம் அச்சுதஹா. அச்சுதகன என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, சுதி அப்படின்னா நழுவுதறதுக்கு பேரு சுத்தின்னு பேரு, நழுவி போறது. அச்சுதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நழுவாததுன்னு அர்த்தம். அச்சுதகா அப்படின்னா நழுவாதவர். அச்சுதகனா தன் நிலையில இருந்து நழுவாதவர். எப்படி நழுவலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகம். சுவாமி ரொம்ப இழைச்சிட்டீங்களே சுவாமி. ஆமா, தேகத்தினால என்னாகும், சுத்தி நடக்கும். அதே மாதிரி அவர் முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தார், இப்ப கெட்டு போயிட்டார், குணத்தினால சுத்தி நடக்கும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தினால அவர் எப்படி இருந்தார் தெரியுங்களா, ஒடிஞ்சிட்டார் அப்படின்றோம். நிறைய நஷ்டமாயிடுச்சு, ஒடிஞ்சிட்டார் அப்படின்றோம். தனத்தினால வெல்த்தினால சுத்தி நடக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெமரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்ப மெமரி லாஸ் ஆகி போச்சு நிறைய அப்படின்றோம். அப்ப எல்லாத்துலயும் நழுவுதல் நடக்குது. ஆனா ஒரே ஒரு தத்துவம் நமக்குள்ளார நழுவாம ஒரே மாதிரி இருக்கு. என்னது? நான். பிறந்ததுல இருந்து இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ரூபமா இருக்கு. பகவான் நானா இருக்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அச்சுதனா இருக்காராம். அச்சுதனுக்கு மேல இருக்கிற நாமரூபங்கள், தேகங்கள் எல்லாம், குணங்கள் எல்லாம் தேஞ்சு தேஞ்சு தன் நிலையில இருந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து உள்ள இருக்கிற நான்ற அந்த பகவான் ஈஸ்வரன் மட்டும் அப்படியே இருக்கார், ஒரே ரூபத்துல சச்சிதானந்தமா இருக்கார். அதனால அவருக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேரு. பாஷிகாரர் சொல்றார், ஸ்வரூப சாமர்த்தியாத் நச்சுதோ. தன்னுடைய சொந்த வடிவான சாமர்த்தியம் இருக்குல்ல, பகவானோட சாமர்த்தியம் என்னது? சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த சாமர்த்தியத்திலிருந்து நச்சுதோ, நழுவாதவர் எவரோ, செவத்தே, தன்னிலிருந்து கீழே இறங்காதவர் எவரோ, நச்சியவசியத்தை, எப்பவுமே நழுவாதவர். இப்ப ஏற்கனவே நழுவாதவர், இப்பவும் நழுவாம இருக்கார், ஃபியூச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா நச்சவசியத்தை, நழுவ போறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரே தத்துவம் எது அப்படின்னா அந்த நான். முன்னாடியும் நான் தான், இப்பவும் நான் தான்,
இனி ஃபியூச்சர்லயும் நான் ஏக்க ரூபத்துல சச்சிதானந்த பரபிரம்ம சுரூபமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அச்சுதக, அதனால அவருக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேர். சாஸ்வதம் சிவம் அச்சுதம், அவர் எப்படிப்பட்டவர்னா சாஸ்வதமா இருக்கிறவர், நித்தியமா இருக்கிறவர், சிவமா மங்களமா இருக்கிறவர், எப்பவுமே அமங்கலம் இல்லை. இந்த தேகம் நாசமானோன்னு அமங்கலம் ஆயிடுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மங்கள ஸ்வரூபமா சிவமா அச்சுதமா இருக்கு அப்படின்னு நாராயண உபனிஷத் சொல்லுது. இது ஸ்ருதேக. ததாச்ச பகவத் வச்சனம், அது போலவே பகவானோட வச்சனம் இருக்கு. சிதப்பூர்வோ அகம் அச்சுதஸ்தேன, யஸ்மாத் ந சிதப்பூர்வோ அகம் அச்சுதஸ்தேன கர்மனா இது. யஸ்மாத் எந்த காரணத்தினால, ந சிதோ பூர்வோ நான் முன்னிருந்த நிலையிலிருந்து நான் நழுவுவதில்லையோ கர்மத்தினால், அதனால எனக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அச்சுதன் என்று பெயர் அப்படின்னு பகவானே வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கார். எந்த காரணத்தினால, நான் முன்னாடி இருந்த ஃபார்ம் என்னவோ அந்த ஃபார்ம்ல இருந்து நான் நழுவாதவனா இருக்கேன். அப்ப முதல்ல இருந்த ஃபார்ம் சச்சிதானந்தம், இப்பவும் சச்சிதானந்தம், ஃபியூச்சர்லயும் சச்சிதானந்தம். அதான் ஏக்கரூபம், சைத்தன்யம் ஏக்கரசமா இருக்கிறது. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றார், இது நாம் சதம் ஆத்யம் விவ்ரதம். இந்த விதமாக நாம் இந்த சகஸ்ர நாமங்களுடைய சதம் ஆத்யம், ஆத்யம் சதம், முதல் 100 வந்து பாத்தீங்கன்னா விவ்ரதம். விவ்ரதம் அப்படின்னா விவரிக்கப்பட்டது, விஸ்தாரம் செய்யப்பட்டது, வியாக்கியானம் செய்யப்பட்டது அப்படின்னு முடிச்சாச்சு. இந்த 100ஓட நிப்பாட்டுவோம். மீதிய 101 இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீராம ராம. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம யதே. ஓம் ராம 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 நாராயண. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா குணத்தியானமாவும் பண்ணலாம், அகங்கிரக தியானமாவும் பண்ணலாம். என் காலு பாதமா இருக்கார், சரணமா இருக்காருன்னா பகவானோட சரணாகதி பண்றதுக்கு சரணமா இருக்காருன்னா ஆப்ஜெக்டாவும் பண்ணலாம். ரொம்ப தீனர்களுக்கும் ஆர்த்திகளுக்கும் துக்கப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புகலிடமா இருக்காருன்னு, அவர் தான் என் காலா இருக்காருன்னு உபாசிக்கிறதுக்கு மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் என்னுடைய பாதமா இருக்கார். இப்ப பாதமா இருக்காருன்னு என்ன ஆயிடுச்சு, பேதம் போயிடுச்சா? வெளியில வச்சு ஒரு பாதத்தை பார்க்கும்போது அவர் வேற, நான் வேற. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதமா வைக்கும் போது அவர் கருணாமூர்த்தி, நமக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிறவர், குணத்தியானம் ஆயிடும். அதே வந்து பாத்தீங்கன்னா என் பாதமா பகவான் இருக்கார், விஷ்ணுவா இருக்கார். நான் இப்ப மத்தியானம் கூட நான் எப்போ ஸ்நானம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, காலை பிடிச்சு விட்டு சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த விக்கிரகம் எல்லாம் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் நிறைய கொஞ்ச நாள். இந்த விக்கிரகம்லாம் மூர்த்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆனந்தம் தெரியுங்களா கிடைக்கும். மூர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜலத்தை விட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு திரவியத்தையா அபிஷேகம் பண்ணி பண்ணி பிடிச்சு விட்டு ஒவ்வொரு அங்கங்களையா. இப்ப நான் என்ன பண்றேன், பூஜையில நிப்பாட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லி தந்ததுனால நேற்று இன்னைக்கு இப்போ காலையிலேயும் இப்போ மத்தியானமும் ஸ்நானம் பண்ணும்போது நல்லா உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதத்தை விஷ்ணுவா பாவிச்சு, இது காசா படமா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. காலையில் குளிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே மாதிரி நைட்டு படுத்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வந்து அபிஷேகம் பண்ணி பிடிச்சு விடுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இந்த பாதம் தான் விஷ்ணு, பாதம் தான் விஷ்ணு. அதுக்கப்புறம் எந்த தாட்டு வந்தாலும் அந்த தாட்டு வந்து பகவான் தான் விஷ்ணு, பகவான் தான் விஷ்ணு. நான் எந்த கர்மம் பண்ணாலும் பகவான் தான் விஷ்ணு தான். நான் சங்கல்பம் பண்ண அதுவும் விஷ்ணு தான் அப்படின்னு எல்லாத்தையும் விஷ்ணுவா பண்ணும்போது அது அகங்கிரக உபாசனையா மாறிடும். ஆப்ஜெக்ட் பண்ணினீங்கன்னா குணத்தியானம்,
அதே வந்து தன்னிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அகங்கிரக தியானம். சரி.